நான் கன்னியாகுமரி கூட்டு போனேன், ஆனால் ரொம்ப தூக்கலத்தில் இருந்தாங்க, அப்ரிஷியேட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். டிப் ஆஃப் இந்தியா. ஆனால் அங்கேருந்து ராமேஸ்வரம் கூட்டு போனேன், அது சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து நான் சொன்னேன், சோஃபியா அங்கே தான் ஸ்ரீலங்கா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அவன் வந்து அப்படியா எனக்கு தெரியுது, நானே சும்மா விடுறேன். பட் அங்க வந்து சன்ரைஸ்க்கு போகணுமா, சன்செட்டுக்கு போயிருந்தோம். அப்போ ஜிவிஎம் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படியே போய் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அப்பயே 2 பேரும் கை கோத்துட்டு டிப் ஆஃப் இந்தியாவில் இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். லைக் அதெல்லாம் ரொம்ப ரொமான்டிக்கான ஃபீலிங். நீங்க ஒரு தேர்ட் பர்சனா பார்த்தா அது வந்து இதுவா இருக்கும். ஆனா அங்க ஆனா as a person அங்க அந்த நிகழ்ல இருக்கிறப்போ வந்து அது ஜஸ்ட் நாங்க மட்டும்தான் இருந்தோம். அது லவ்வோ இல்லை அதெல்லாம் அந்த திங்கிங்லாம் இல்லை, இது எப்படி இருக்கும் எதுவுமே இல்லை. அந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்ல வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். வேற என்ன, பரோட்டா அப்புறம் ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. பரோட்டா நான் வாங்கி கொடுத்தேன். வேற என்ன ஹைலைட் அந்த ட்ரிப்ல? எலிஃபண்ட். இது நம்ம ஒரு ஸ்பாட் இருக்கு, நம்ம கர்நாடகால இருந்து கேரளாக்கு போற வழியில நம்ம ஆந்திராக்குள்ள போயிட்டு தமிழ்நாடு வழியா மறுபடியும் கேரளாக்கு வரணும். 4 ஸ்டேட் வந்து கவர் பண்ணி ஒரு ரோடு இருக்கு. பந்திப்பூர் நேஷனல் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் குண்டூர்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம முதுமலை காடுகள். இந்த ஸ்ட்ரெச்சு போகிறப்ப வந்து நாங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கோம். யானை வந்து அப்படியே இங்கே இருக்குது. எக்ஸைட் ஆகிட்டு வண்டியிலேருந்து இறங்கிட்டு யானையோட செல்ஃபி எடுக்க போயிட்டா. யானை என்ன சொல்லிச்சு? எனக்கு யானை தெரியல, ஜஸ்ட் ஜூடா பாட்டேன். அதனால் ஓகே ஒரு செல்ஃபி பண்ணலாம், அந்த செல்ஃபி பண்ணிட்டு அப்புறம் யானை அந்த மாதிரி பண்ணாங்க. ஓகே போலாம். ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து திட்டுறாரு, நீங்களாம் இறங்கினா யானை வந்து அடிச்சுட்டா என்ன ஆகுறது? யானை பார்த்தா பயப்படணும். எங்க 2 பேருக்கு வந்து யானையை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, அதோட செல்ஃபி எடுத்துக்கலாம் தான் ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ரொமான்டிக் டைம், லைஃப் த்ரெட்டனிங் டைம்.